நீங்கள் டெய்லி ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? அதுவும் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ தயவு செஞ்சு இன்னையிலேருந்து அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அட என்னம்மா ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை, அதையும் ஸ்டாப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அது நிறையா பேருக்கு தெரியும். என்ன ப்ராப்ளம்? மிஞ்சி மிஞ்சி போனால் தலைவலிக்கும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அதையும் தாண்டி போனால் சதை வளரும். இவ்வளோதானே. அடிக்கிற வெயிலுக்கு இது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதையும் தாண்டி ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால ஃபிக்ஸ் வருது, ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ ஆமாம், ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால நம்மளோட பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஐஸ் வாட்டருங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்கோம், ரொம்ப கூலிங்கான ஐட்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ ஐஸ் வாட்டருமே ரொம்ப ஹீட்டான ஐட்டம். ஐஸ் வாட்டர் நம்ம பாடிக்குள்ளே போகும்போது அந்த ஹீட்டும் நம்ம பாடியோட ஹீட்டும் சேர்ந்து ரொம்ப ஹீட் ஆகி நமக்கு முடி கொட்டுறது, ஸ்கின் அலர்ஜி, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். அதை இவ்வளோதானா, இதை கூட நான் சமாளிச்சிருவேன், வெயில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸோ நான் ஐஸ் வாட்டர் குடிச்சே ஆவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இதையும் தாண்டி ஐஸ் வாட்டர் நம்ம பாடிக்குள்ளே போகும்போது அந்த ஐஸை நம்ம பாடி அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ இதனால் உங்களுக்கு இதய துடிப்பு ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். இதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப கூலிங்கான ஐட்டம் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுனால நம்ம நரம்பு வந்து ரொம்ப பாதிக்குது. அதனால் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதையும் தாண்டி நீங்கள் ஓவர் கூலாக குடிக்கும்போது